ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட புதிதான ஒரு தலைப்பின் அடிப்படையில தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடைகள் அல்லது தடையாக வரும் அடையாளங்கள் என்ற காரியத்தின் அடிப்படையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறதை நாம் தியானித்தோம். அதுல முதல் காரியத்தை, தேவன் பயன்படுத்த போகிற பிள்ளைகள் வைராக்கியமா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் தடை என்னும் அடையாளம் எங்கிருந்து வரும் என்றால் குடும்பத்திலிருந்து வரும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. சில வார்த்தைகள், சில காரியங்கள், தேவனை விட உலகத்தை மேன்மைப்படுத்தி பேசுவது, கவலை நம்முடைய ட்ராக், அதாவது நம்முடைய தேவனோடு உள்ள வழியில போயிட்டு இருக்கும்போது சில வார்த்தைகள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் வழி விலகுற மாதிரி சில நேரங்கள்ல கடந்து வரும் என்பதை குறித்து, அது குடும்பம், உறவுகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யும், கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இது முதல் அடையாளமாக ஆண்டவர் நேற்றைய தினங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக, தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடைகள் அல்லது அடையாளங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 32, 33 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதுல 2வது தடைகளை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32, 33 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டுவதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32, 33 வசனத்தின் அடிப்படையில தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு விரோதமாக வரும் தடைகளும் அடையாளங்களும் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, தாவீது சவுல் இடத்துல பேசுற காரியமும் தாவீது இடத்துல பேசுற காரியத்திலையும் வித்தியாசம் உண்டு. தாவீது சொல்லும் பொழுது இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை, இவன் ஈஸியாவே நான் யுத்தம் பண்ணுவேன். அதே சூழ்நிலைய சவுல் பார்த்துட்டு தாவீது சொல்றான், உன்னால இது ஆகாது. தாவீது சொல்லும் பொழுது இதை ஜெயிக்க முடியும், யாரும் கலங்க வேண்டாம்தான். ஆனால் சவுல் சொல்லுகிறான், உன்னால இது ஆகாது, எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். உலக பிரமாணப்படி உள்ள சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். இப்ப இதுல என்ன காரியத்தை, 2வது தேவன் பயன்படுத்த போகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற அடையாளங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் பிறரை தைரியப்படுத்தும் வார்த்தைகளை பேசும்போது பிறர் நம்மை பலவீனப்படுத்தும் வார்த்தைகளை அதிகமாக நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு இதுதான் அநேக நேரத்துல இருக்கு. நாம அநேகரை தைரியப்படுத்துறோம், கர்த்தர் இருக்கிறார், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நம்ம எது செய்தாலும் கர்த்தருடைய வாழ்வில் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செயல்படுத்துவார் என்று சொன்னாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டுப்பா. ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்கு, இது ஒன்னால செய்ய முடியாது, இது நடக்க சாத்தியாகாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகமும். ஆண்டவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம காண்பிக்கும் பொழுது, நம்ம விசுவாச வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவங்க ஃபுல்லா அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான் பார்த்துக்கிட்டு 2 பேரும் சொல்லுகிற பதில் வித்தியாசமா இருக்கு. தாவீது சொன்ன வார்த்தைக்கும் சவுல் சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீது சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறான், யாருமே இந்த காரியத்தை கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். எவ்வளவு ஒரு கான்பிடண்டான ஒரு வார்த்தை, எப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஒரு அறிக்கை. ஆனால் சவுல் சொல்லும் பொழுது, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இன்னைக்கு டவுன் பண்ற வார்த்தைகள் இன்னைக்கு அதிகமா வரும்பா. நீ மத்தவங்களுக்கு பேசும்போது நீ விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீ அவங்களை பேச்சிருப்ப. ஆனா உனக்கு சில நெருக்கடியில் வரும் பொழுது
தேவன் பயன்படுத்துற பாத்திரத்துக்கு எப்படிதான் வரும்? உன்னை டவுன் பண்ற மாதிரிதான் வார்த்தை வரும். உலகத்தார் மூலம், கூட உள்ளவர்கள் மூலம் நம்மை பலவீனப்படுத்தும்படியான வார்த்தைகள் கடந்து வரும். இது எதுக்கு வருகிறது என்றால் நம்மளை குழப்ப பண்ண. நம்ம ஒரு ட்ராக்ல விசுவாசத்தோடு போகும்போது இப்ப நம்ம போறது சரியா தப்பாங்கிற அளவுக்கு குழப்பி விட்டுருவாங்க. ஆண்டவருக்குள்ள இருக்க முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா, ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருவாரா, அப்படி செஞ்சிருவாரான்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வருவார்கள். இது 2வது தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரக்கூடிய அடையாளம். அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இதுல நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஈஸியாக புரியும். யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியும். யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். விழுகிறவனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினி. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோபு செய்த காரியம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனமா அப்படிதான் சொல்லுகிறது. இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினி. எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமான காரியத்துக்கு பேசிடுவோம். நிறைய காரியங்களை பார்க்கணும் நம்முடைய வாழ்வுல. நெருக்கடின்னு வரும்பொழுது எத்தனையோ பேர் நம்முடைய சூழ்நிலை, நிறைய பேரை நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகளாகி நாம் அநேகரை சந்திச்சிருப்போம் இல்லையா? பல பேர் நெருக்கடியில வந்திருப்பாங்க. என் வாழ்க்கையை நீ அவ்வளவுதான், இனி என்ன நடக்க போதோ. அப்ப நம்ம நிறைய நேரத்துல யோபு சொன்னது போல அநேகருக்கு புத்தி சொல்லி பாவம் செய்யும் போதுதான் இப்படி செய்யாதீங்க, இது தப்பு, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாது, இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நம்ம எதை செய்தோமோ அதுதான் நமக்கு பலனா கிடைக்கும், இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகருக்கு புத்திமதியை நம்ம சொல்லி இருப்போம். யோபை போல அநேகர் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதாங்கும் போது கை கொடுத்து திடப்படுத்தி இருப்போம். விழுந்து போறவனுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணிருப்போம். கர்த்தர் உன் கூட இருக்க, நீ ஏன் பயப்படுற? எத்தனையோ பேரை திடப்படுத்தின காரியங்கள் உண்டு. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினி. அப்போ நாம் பிறரை தைரியமாய் நடப்பதற்கு நாம் அநேக வார்த்தைகளால செயல்களால நாம் அவர்களை அந்த இடத்துல உயர்த்தி இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பிறர் மூலமா வருகிற வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், யோபு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்பொழுதோ 3ஆம் சொல்லுது, இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிருக்கிறனால் உங்களுக்கு வெட்கமில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அநேகரை பலப்படுத்துற வார்த்தை பேசினா நமக்கு வருகிற வார்த்தை ஃபுல்லாமே கடினமான வார்த்தை வரும், அவிசுவாசமான வார்த்தை வரும். உனக்கு இதெல்லாம் நடக்காது, இப்படி எல்லாம் வராது. யோபுவை குறித்து வேதத்துல தெளிவா சொல்லுகிறது. எத்தனை பேரை நான் திடப்படுத்திருக்கிறேன், எத்தனை பேரை நான் தூக்கி விட்டிருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அவருக்கு வருகிற வார்த்தை ஃபுல்லா எப்படி இருக்கு என்றால், நெருக்கத்துல போராட்டங்கள்ல வருகிற வார்த்தை எல்லாம் அவிசுவாசம், உனக்கு நடக்காது, உனக்கு செயல்படாது, உனக்கெல்லாம் ஆண்டவர் இந்த காரியத்தை பண்ண மாட்டாரு என்று சொல்லி அவனை குழப்பும்படியாய், அவனை வீழ்த்தும்படியான வார்த்தைகள் வரும். இது 2வது அடையாளம். தேவன் பயன்படுத்துற பிள்ளைகளுடைய வாழ்வில் வரக்கூடிய 2வது அடையாளம் என்னென்று சொல்லும் பொழுது, நாம் மற்றவங்களை விழுந்து விடாதபடிக்கு பலப்படுத்தும் போது நமக்கு வருகிற வார்த்தை நம்மளை விழ பண்ணும்படியாய் வரும். நம் மூலமாய் மற்றவங்களை விழுகிறவர்களை தூக்கி விடும்படியான வார்த்தை வரும். ஆனால் நமக்கோ மற்றவங்கள் நம்மளை விழத்தள்ளத்தக்கதாக வார்த்தைகளை பேசுவார்கள். சேம் ப்ராப்ளம், ஒரே பிரச்சனை. அது மற்றவங்களுக்கு வரும்போது நான் பலப்படுத்தி பேசியிருப்பேன், அவங்களை தூக்கி விட்டுருப்பேன், அவங்களை தைரியப்படுத்தி இருப்பேன். அதே பிரச்சனை எனக்கு வரும்பொழுது எனக்கு வருகிற வார்த்தை என்னை பலப்படுத்தாமல் என்னை வீழ்த்துறதுக்கு எதுவா இருக்கும், என்னை கையை கொடுக்காமல் என்னை அமிழ்த்துறதற்காய் வரும். இது 2வது அடையாளம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஆகவே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடை என்னும் அடையாளத்துல 2வது காரியம், நாம் மற்றவங்களை பலப்படுத்தும் போது நம்மை பலவீனப்படுத்தும்படியான வார்த்தைகள் தான் கடந்து வரும். இது யாருக்கு வரும் என்றால், யாரை தேவன் பயன்படுத்த போகிறாரோ அவர்களுக்கு தான் வரும். தாவீதை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்னொன்னே பிசாசு பல விதத்துல வரான். முதல்ல குடும்பத்தார்கள் மூலமா வருகிறான். 2வது கூட உள்ளவர்கள் சவுல் அந்த இடத்துல கூட தான் இருக்கிறான். 2வது நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க மூலமாக நமக்கு விரோதமான வார்த்தைகள், அதாவது நம்மளை வீழ்த்தத்தக்கதான வார்த்தைகளை பிசாசு அவர்கள் மூலமாய் கொண்டு வருவான். ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதாவது ஒரு விதத்துல விழுந்தா நீ இதெல்லாம் சரி வராது, அந்த அவங்க லெவலுக்கு நீ இருக்க மாட்ட. நம்மளை பலவீனப்படுத்துகிற வார்த்தை, விசுவாசத்துல பலவீனப்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்மை சுற்றி உள்ளவர்கள் மூலமா வரும். முதல் குடும்பத்தார்கள் மூலமாய் நமக்கு தடை வரும். 2வது கூட உள்ளவர்கள் மூலமாக வரும். ரொம்ப கவனம். ஏன்னா சூழ்நிலையும் அதுக்கு ஏற்றபடிதான் இருக்கும். அவர்கள் குறை சொல்லும்படியாக, அவர்கள் நம்மை அற்பமாய் பேசும்படியாகத்தான் சூழ்நிலைகள் வரும். அப்ப நம்ம என்ன செய்வாங்க, அதுக்கு ஏற்றபடி. ஏன்னா நம்ம கொல்லம் பண்ணும், விசுவாசிக்க கூடாது, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க கூடாது என்பதற்காக இப்ப நம்ம என்ன செய்யணும், குழம்புற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். ஆனா இது எல்லாம் தாவீது இருந்தனால அவன் அதை குறித்து கேர் பண்ணல. தாவீதுலாம் ஈஸியான யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சலாங்க. ஆனா சவுல் சொல்லுகிற வார்த்தை, ஒன்னால இது முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லா யோசித்து பார்க்கணும். நிறைய நேரங்கள்ல நாம விசுவாசத்தோடு போகும்போது சிலர் அதற்கு தடையாக ஆலோசனைக்கு தருவார்கள். ரொம்ப கவனம் அப்படிங்கறத இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நாம் விசுவாசத்தோடு போகும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு செயல்படும் போது, இன்னைக்கு அநேக நேரத்துல இன்னைக்கு தடையை பாருங்க, யோசிச்சு பாருங்க. கூட உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படி பேசுவார்கள். விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படி. இன்னைக்கு அநேக கலையத்துல அதான் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய நடக்குது. அதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் உனக்கு நடக்காது, அது எப்படி இது ஆகும். இன்னைக்கு அப்படிதான். நாம் விசுவாசத்தோடு, தாவீது விசுவாசத்தோடு போறான். ஒரு மாற்றம் வந்துடும், ஆண்டவர் கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செஞ்சிருவாருன்னு. ஆனா கூட உள்ளவங்க அது உனக்கு சரி வராது, அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காரியம் இருக்கு, என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, எப்படி எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப நம்ம இன்னும் சரியில்லையோ, அப்ப நம்ம இன்னும் பெரிய காரியம் செய்யணுமோ, இன்னும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குமோன்னு நம்மளை குழப்பத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப இதுல நான் என்ன செய்யணும்னா, இது உனக்கு ஒரு அடையாளம், நீ உன் தேவனை பிடிச்சிருக்க விசுவாசத்துல குறைபடாம போ அப்படிங்கிற ஆண்டவர். ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு விரோதமா பேசுவார்கள் என்றால் நான் என்ன செய்ய, ஒண்ணு செய்யாத, இப்படிதான் வருங்கிறதான் தேவன் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். அப்ப இத நான் என்ன செய்யணும், உன் விசுவாசத்தை தளர விடாத. தாவீது தளர விடல. சவுல் எவ்வளவுதான் காரியத்தை சொல்லி நீ இத உன்னால முடியாதுன்னு டைரக்டா சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாரு வார்த்தை. சவுல் சொல்றான், ராஜாவா இருந்து கொண்டு நமக்கு மேலாக இருந்து கொண்டு நமக்கு அக்கறை உள்ளவர்கள் போல பேசுவாங்க. ஆனா அங்க வார்த்தை என்ன சொல்லப்படுது, அக்கறை உள்ளவர் போலதான் இருக்கும். அந்த வார்த்தை அக்கறை உள்ளவங்க மாதிரிதான் இருக்கும். யோசிக்கணும். இன்னைக்கு அக்கறை உள்ளவர்கள் போல பேசுவாங்க. சவுல் அப்படித்தான் பேசணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன உன்னால முடியாதுப்பா, நீ அதாவது பரிகாசம் பண்ணி அவனை முடியாதுன்னு சொல்லல, அக்கறையோடு பேசுற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்வுல புரிஞ்சு கொள்ளணும். குடும்பத்துல இருக்கும் போது அசட்டையா பேசுவாங்க, கூட உள்ளவங்க அக்கறையா உள்ளவங்க போல சரிதான்ப்பா, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல, நீ இந்த சூழ்நிலையை பார்க்கணும், குடும்ப பேக்ரவுண்ட பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், அங்க எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவு இருக்கு. அதாவது எதிரா நிக்கிற காரியத்தை எல்லாம் பெரும் மேன்மையா பேசுவாங்க, நம்மளை தாழ்த்திடுவாங்க. நல்லா இருக்கும், காரியத்தை புரிஞ்சா தெரியும். எதிராக உள்ளதை நினைச்சுவாங்கன்னா உயர்த்தி பேசுவாங்க. இன்னைக்கு அதுதான் நிறைய நேரத்தை செய்றாங்க, உயர்த்தி பேசுகிறாங்க. யாரு செஞ்சானா கோலியாத்த உயர்த்தி பேசுறாரு, அவன்லாம் யுத்த வீரன். நம்மை நினைச்சுவாங்கன்னா தாழ்த்தி பேசுவாங்க.
இன்னும் நீ அந்த அளவுக்கு, அதாவது தரக்குறைவா இல்ல, அந்த அளவுக்கு நீ பலன் அடையல, அந்த அளவுக்கு நீ வளரல என்று சொல்லிதான் நம்மேல சேர்ந்து பேசுவார்கள். அக்கறை உள்ளவங்க போல பேசுவாங்க, நமக்கு புரியவே செய்யாது. நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்ல ஒருவேளை கரெக்டா தான் இருக்கும். எதிராக உள்ளவங்கள பார்த்தா கோலியாத்த பெரிய லெவல்ல பேசுறான் சவுலு, எப்பா அவங்க கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. ஆனா நம்மகிட்ட சொல்லும் பொழுது, நீ இன்னும் அந்த அளவுக்கு வளரலப்பா, நீ இன்னும் கொஞ்சம் வளரணும், இப்பவுமே நீ அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம ஒரு ட்ராக்க திருப்புறதுக்காக பார்ப்பாங்க. ரெண்டாவது சவுல் மூலமா கூட கோலியாத்த யுத்தம் பண்ண வைக்க கூடாது என்பதற்காக பிசாசு எவ்வளவு காரியத்தை பயன்படுறான். தேவனால் அவன் பயன்படுத்தப்படக்கூடாது. பிசாசுடைய திட்டம் அதுதான். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு விரோதமா இருக்கும்போது அதை நம்ம ஜெயிக்கும் போது ரெண்டாவது ஸ்டெப் கூட உள்ளவங்க மூலமா, அக்கறைப்படுகிறவங்க மூலமாய் பேசுவான். நம்ம மேல அக்கறை உள்ளவர்கள் போல பேசுவான். சவுல் அவனை புறக்கணிச்சு பேசல தவிர, அக்கறை உள்ளவன், எப்பா நீ கொஞ்சம் சின்ன பையன், அவன் இளம் வயசுல யுத்த வீரன், நீ இளைஞன்பா, அவன் சிறு வயசுல யுத்தத்துல பழகிட்டு வந்தவன், எதுலையும் பழகிட்டு வரான், என் கூட இருக்கிறத யாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம பலத்தை அவன் சொல்லுவான், ஆனா நம்ம கூட இருக்கிற பலத்தை சவுலால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஆட்கள் பேசுவாங்க, நம்மளதான் சொல்லுவாங்க, உனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல, அந்த அளவுக்கு உனக்கு இல்ல, எனக்கு இல்லதான், ஆனா என் கூட இருக்கிறவர் பெரியவர்ல, அதான் விசுவாசம். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்ம முக்கியமானது. நாம் பிறரை தைரியப்படுத்தும் வார்த்தைகள் பேசும்போது பிறர் மூலமா நமக்கு பலவீனப்படுத்துற வார்த்தை வரும். அது எப்படிப்பட்டதா வரும் அப்படின்னா, நம்ம மேல அக்கறை உள்ளவர்கள் போல வரும். அதுதான் முக்கியம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தனா தேவன் நம்மளை பயன்படுத்துறதுக்கு வருகிற அடையாளமா தான் பார்க்கணுமே தவிர, அது நமக்கு வருகிற தடையாக நாம் பார்க்கக்கூடாது. அடையாளம் வேறு, தடை வேறு. தடை என்பது நாம் அது செய்யக்கூடாது. அடையாளம் என்பது இதுதான் நமக்கு முன்கூட்டி சொல்லி இருக்கிறாரு. அதனால இது நடக்கிறது. அதுல நான் விசுவாசத்தோடு, என் தேவன் சொன்ன அடையாளம் நடக்கு, நாம் ஆண்டவரை பிடிச்சு நடப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் தந்து வழி நடத்துவான். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.